சரி என் ஃப்ரெண்டு ஒர்க்கு போயிட்டான். நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரூம் பெல்ல இருக்க பஸ் ஸ்டாப் நல்லா சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் ஒரு 7 மணிக்கா ரூம காலி பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டோம். 8:30 மணி பஸ்ஸு. சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல்ல வந்து சிக்கன் பிரியாணி என் ஃப்ரெண்டு சாப்பிட்டான். பரோட்டா அப்புறம் நான் ஒரு தோசை ஒண்ணு சாப்பிட்டேன். அப்புறம் பஸ் ஸ்டாப் கரெக்ட்டா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் கிட்ட தான் பஸ் வந்து நிக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் பஸ் வந்துச்சு. பஸ்ஸு நல்லா சரியான பஸ்ஸுப்பா. ஒரு வழியா பஸ்ல ஏறி உட்காந்துட்டு கோயம்புத்தூருக்கு பாய் பாய் சொல்லிட்டு நான் போய் படுக்க போயிட்டேன். நான் படுத்துட்டு யாராவது வருவாங்கன்னு பார்த்தா யாருமே இல்ல பேக் சீட்ல. இவங்க 2 பேரும் ஃப்ரண்ட்ல போய் படுத்துட்டானுங்க. நான் அப்புறம் காலைல ஒரு 6 மணிக்கு எந்திச்சு பார்த்தேன். மதுரை வாயில் வந்தது. மதுரை வாயிலேருந்து ஸ்ட்ரெயிட்டா அப்புறம் கோயம்பேடு வந்தோம். அப்புறம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி எழுப்புனோம். நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும் தனியா முழிச்சுட்டே இருந்தோம். எப்படா வரும் பில்லர்ன்னு. அப்புறம் கோயம்பேடு வழியா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டோம் பில்லருக்கு. இதோ இந்த பஸ் தான் சபரி டிராவல்ஸ் தான். அப்புறம் பில்லர்ல இறங்கி அங்கேருந்து அப்படியே நடந்தே வீட்டுக்கு போயிட்டோம். பக்கத்துல தான் வீடு. வீட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா என் ஆட்டோவ போய் பார்த்தேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் திருப்தி ஆச்சு. ஆட்டோவ பார்த்த உடனே தான். ஓகே காய்ஸ்.